ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சமஸ்கந்தம். பஞ்சமஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்குறோம். அதனால வியாச உவாச்சா 1வது ஸ்லோகம். ஏவம் ச மகிஷோ நாம தானவோ வரதர்பிதா பிராப்ய ராஜ்யம் ஜகத் சர்வம் வசே சக்ரே மகாபலா. இப்படி மகிஷன் அப்படிங்கிற அசுரன் வரம் கிடைச்சதால அகங்காரம் ரொம்ப இருக்கிறவனாயிட்டு 3 லோகங்களையும் வரப்பிச்சான். மகாசக்தனான அவன் சமஸ்த லோகத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டான். 14 லோகங்கள், பூமி, பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், பூமிக்கு மேல 6 பரலோகம், இப்படின்னு 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆனதாக்குமே இந்த பிரபஞ்சம். சமஸ்த லோகமும் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை முழுவன் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டான். 2வது ஸ்லோகம். பிருதிவீம் பாலயாமாச சாகராந்தாம்புஜார்ஜிதாம் ஏகச்சத்ராம் நிராதங்காம் வைரிவர்க விவர்ஜிதாம். ஏக அதிபதியாயிட்டு ആരെയും ഭയമില്ലാതക്ക്, എന്ത ശത്രുക്കളും ഇല്ലാതക്ക് തന്നോട് ബലത്താല് സമുദ്രങ്ങൾ ഇൻക്ലൂഡായിരിக்கிற ഭൂമിയെ കടച്ചിട്ട് ചക്രവർത്തിയായിട്ട് പരിപാലനം பண்ணினான். 3வது ശ്ലോകം. சேனானீச்சிச்சுரஸ்தஸ்ய மகாவீர்யோ மதோல்கடா தனாத்யச்சஸ்ததா தாம்ர சேனாயுத சமாவ்ருதா. மகிஷன் அப்படிங்கிற அந்த சக்கரவர்த்திக்கு சேனாபதியாயிட்டு ஆராக்கம் இருந்தது அப்படிங்கிறதையாக்கும் சொல்லப்படுறது. மகாவீரனாயிருக்கிற, மதோல்கடனாயிருக்கிற சிச்சுரன் அப்படிங்கிற அசுரனாக்கும் சேனாபதி. அதே மாதிரி 10000 சைன்யங்களோடு கூடின தாம்ரன் அப்படிங்கிற அசுரனாக்கும் கஜானாவை பாதுகாக்கிற பண்டார அதிபதி, தன தானியங்களை எல்லாம் பாதுகாக்கிற அதிபதி. சேனாபதி சிச்சுரன், சொத்துக்களை எல்லாம் பரிபாலனம் பண்றது தாம்ரன். 4வது ஸ்லோகம். ஆசீலோமா ததோதர்கோ பிடாலாக்யஸ்ச பாஷ்கலா த்ரிநேத்ரோத ததா காலபந்தகோ பலதர்பிதா. பல பல அசுரர்களோடு பேரையாக்கு நம்ம இங்க பார்க்கிறோம். அசிலோமா, உதர்கன், பிடாலன், பாஷ்கலன், திரிநேத்ரன். திரிநேத்ரன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு 3 கண்ணு இருக்குன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவனுடைய பேரு திரிநோத்ரன். அதே மாதிரி பலதர்ப்பிதனாயிருக்கிறவன் அப்படின்னாக்கா பலம் காரணமாயிட்டு ரொம்ப அகங்காரம் காரணமாயிட்டு கண்ணு காணாத்த அப்படின்னா அகங்காரம் உச்ச ஸ்தாயில இருக்கிற
பலம் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படிங்கிற திமிர் இருக்கிற காலபந்தகன் இப்படி எல்லாம் இருக்கிற அசுரர்கள் அங்க சேவகம் பண்ணினான் இந்த மகிஷனுக்கு. 5வது ஸ்லோகம். ஏதே சைன்யயுதா சர்வே தானவா மேதினேம் ததா ஆவ்ருத்ய சம்ஸ்திதா காமமிருத்தாம் சாகரமேகலாம். இந்த படகளெல்லாம் சேர்ந்து சைன்யங்களோடு கூடிட்டு சமுத்திரம் இன்க்ளூடா இருக்கிற பூமி ஃபுல்லா ஐஸ்வர்ய சம்பத்தோடு கூடிட்டு ஆட்சி பண்ணி பரிபாலனம் செஞ்ச சாகர மேகலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. சமுத்திரத்தை அரஞானமாக்கி அழகா வச்சுண்டு அப்படின்னாக்கா பூமியோடு அந்த ஒரு அழகுக்கு மாற்று கூட்டுறது இந்த சமுத்திரம் அரஞானம் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற சமுத்திரத்தோடு கூடின பூமிய ஒரு இஞ்ச இடம் விடாதக்கு இந்த அசுரன் ரொம்ப சுபிட்சமாயிட்டு எந்த குறையும் இல்லாதக்கு ஆட்சி பண்ணினான். 6வது ஸ்லோகம். கரதாச்ச கிருதா சர்வே பூமிபாலா புராதனா நிஹதாயே பலோதக்ரா சாத்ர தர்ம வியவஸ்திதா. முன்னால உண்டாயிருந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தை அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவள் எல்லாம் இந்த மகிஷனுக்கு கப்பம் கொடுத்தா. அதானது மகிஷன் அவாகிட்டேந்தெல்லாம் டாக்ஸ் வசூல் பண்ணின. அசுரர்களை பிடிக்காதக்கு ஒரு சில சத்திரியர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணினான் இந்த மகிஷாசுரனோட டீமுகிட்ட. அவளால ஒன்னும் இந்த மகிஷாசுரனை ஜெயிக்க முடியல. அப்படி சாத்திர தர்மம் அப்படின்னா சத்திரிய தர்மத்தை அதாவது யுத்தத்தை செஞ்ச ராஜாக்களை எல்லாம் இவன் கொன்னான். 7வது ஸ்லோகம். பிராமணாவசகா ஜாதாயஜ்ஞபாக சமர்ப்பகா மகிஷஸ்ய மகாராஜா நிகிலே சிதிமண்டலே. ஜனமேஜய மகாராஜா கிட்ட வியாச பகவான் சொல்றார், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ஜனமேஜயா, கேளு. ராஜாவே, நான் சொல்றத கேளு. இந்த பூமியில இருக்கிற பிராமணன் எல்லாம் பலவித யாக கர்மங்கள் எல்லாம் செய்யறவாள் ஆக்குமே, தேவர்களுக்கு எப்படி ஆக்குமோ யஜ்ஞபாகம் சமர்ப்பிக்கிறான். அதே மாதிரி யஜ்ஞத்தோடு அந்த ஒரு போர்ஷன் இந்த மகிஷனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சான் இந்த மகிஷன். யஜ்ஞபாகத்தை மகிஷனுக்கு சமர்ப்பிக்கிறவளாயிட்டு அவ இருந்தா அப்படின்னு அர்த்தம். பகவாமாருக்கு தேவதைகளுக்கெல்லாம் யஜ்ஞபாகம் கொடுக்கிற மாதிரி அக்னிக்கு, அதே மாதிரி ருத்ரனுக்கு இப்படி எல்லாம் யஜ்ஞபாகம் கொடுக்கிற மாதிரி யஜ்ஞத்தோடு பாகம் அசுர சக்கரவர்த்தியாயிருக்கிற இந்த மகிஷனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூலை கொண்டு வந்தான் மகிஷன்.
8வது ஸ்லோகம். ஏகாதபத்ரம் தத்ராஜ்யம் கிருத்வா சமகிஷாசுரா ஸ்வர்கம் ஜேதும் மனச்சக்ரே வரதானேன கர்விதா. ஒரு கொடையோடு கீழே இந்த ராஜ்யம் ஃபுல்லா நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணினான் இந்த அசுரன். அவனோடு பர்மிஷன் இல்லாதக்கு ஒரு இலை கொடியும் அசையாது. அந்த அசுரனோடு கண்ட்ரோல்லே ஆக்கும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒரு வரத்தை ஆக்கம் அவனுக்கு கிடைச்சது. அதனால அவனுக்கு அகங்காரம் ரொம்ப உண்டாச்சு. அதனால சொர்க்கத்தை ஆட்சி பண்ணணும். சொர்க்கத்துல தேவலோகத்துல இருக்கிற அந்த தேவேந்திரனை அந்த தேவேந்திர ஸ்தானத்திலேருந்து ஓட வச்சுட்டு அந்த தேவேந்திரனாயிட்டு அங்க ஏறி உக்காந்துக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கங்களை யோசனை பண்ணினான் மகிஷன். 9வது ஸ்லோகம். பிரணிதிம் பிரேஷயாமாஸ ஹயாரிஸ்து சஜீபதிம் சசந்தேஷஹரம் சீக்ரமாஹூயோ வாஜதைத்யராட். சீக்ரம் ஆஹூயஹ உவாஜ தைத்யராட். அதிசீக்கிரமா அந்த தைத்யராடு அப்படின்னா அசுர ராஜா ஒரு தூதனை கூப்பிட்டு இப்படி சொன்னான். ஒரு தூதனை தேவேந்திரன் கிட்ட அனுப்புறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மெசஞ்சரை கூப்பிட்டு இப்படி சொன்னான். 10வது ஸ்லோகம். கச்ச வீரா மகாபாஹோ தூதத்வம் குருமேனக ப்ரூஹி சக்ரம் திவம் கத்வா நிஷங்க சுரசன்னிதௌ. சக்ரன் ஜனனக இந்திரன். ரொம்ப ரொம்ப பலசாலியா இருக்கிறவனே அப்படின்னு ஒரு வீரனை கூப்பிடுறார் இங்க மகிஷன். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே அங்க போய் சொல்லு. சொர்க்கத்துக்கு போ. அந்த தேவேந்திரனோடு முன்னால போய் நின்னுண்டு கொஞ்சம் கூட தயங்காம தேவேந்திரன் கிட்ட நீ இப்படி சொல்லணும். நான் எப்படி சொல்லி அனுப்புறேனோ அப்படி சொல்லணும். 11வது ஸ்லோகம். முஞ்ச ஸ்வர்க்கம் சஹஸ்ராட்ச யதேஷ்டம் கச்சமாசிரம் சேவாம் வா குரு தேவேஷா மகிஷஸ்ய மகாத்மனா. நிறைய நிறைய எபிலிட்டி இருக்கிற சஹஸ்ராட்சனா இருக்கிற தேவேந்திரா, இந்த சொர்க்கத்தை விட்டு நீ எங்கேயாவது ஓடிப்போ. அப்படி இல்லைன்னா மகிஷன் அப்படிங்கிற அசுர சக்கரவர்த்திக்கு பாத சேவனம் பண்ணு. இது யாக்கும் நீ அங்க போய் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு தூதன் கிட்ட சொல்றார். 12வது ஸ்லோகம். சத்வாம் சம்ரட்சயேத் நூனம் ராஜா சரணமாகதம் தஸ்மாத்வம் சரணம் யாஹி மகிஷஸ்ய சஜீபதே. மகிஷன் அப்படிங்கிற அந்த அசுர சக்கரவர்த்தி, அந்த அசுர சக்கரவர்த்தியை நீ சரணம் பிராபிச்சானா தேவேந்திரா, உன்னை அந்த அசுர சக்கரவர்த்தி கட்டாயம் காப்பாத்துவர், உறுதி. அதனால தேவேந்திரா அந்த மகிஷனை நீ சரணம் பிராபி. உனக்கு 2 சாய்ஸாக்கம் இருக்கு. ஒன்று இந்த தேவலோகத்தை விட்டு நீ
ஓடி போனோம். அப்படி இல்லைன்னா மகிஷன் அப்படிங்கிற அசுர சக்கரவர்த்திக்கு அடி பண்ணியணும். வேற எந்த விதமான வழியும் இல்லை உனக்கு. இந்த விஷயத்த அந்த தேவேந்திரனோட முன்னால போய் நின்று சொல்லு தூதா அப்படின்னு மகிஷன் சொன்னார். 13வது ஸ்லோகம். நோ சேத் வஜ்ரம் கிருஹாணாஷு யுத்தாய பலசூதனா நஹ சேத் வஜ்ரம் கிருஹாண ஆஷு யுத்தாய பலசூதனா பூர்வைர்ஜிதோசி சாஸ்மாகம் பூர்வைஹி ஜிதஹா அசி ச அஸ்மாகம் ஜானாமி தவ பௌருஷம். ஒன்று அந்த இந்திர பதவியிலேருந்து எங்கேயாவது இறங்கி ஓடு, அப்படி இல்லைன்னா அசுர சக்கரவர்த்தியாயிருக்கிற மகிஷனை சரணம் ராபி. இனி ஒரு விஷயம் கூடயும் இருக்கு. இது ரெண்டும் முன்னால செய்ய முடியலை அப்படின்னா இந்திரா, யுத்தத்துக்கு ஆயிட்டு உன் கையில வஜ்ராயுதம் இருக்கே, அந்த வஜ்ராயுதத்தை நீ எடுத்துக்கோ. அசுரர்களாயிருக்கிற எங்களோட பூர்வீகர்கள் எல்லாம் உன்னை ஜெயிச்சிருக்கா. உன்னோட வீரசூர பராக்கிரமம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கவும் செய்யலாமே அப்படின்னு தூதனான நீ அங்க தேவேந்திரனோட முன்னால நின்று கொஞ்சம் கூட பதறாம சொல்லு. உங்ககிட்ட ஒரு ஆளுட்ட மட்டுமே வஜ்ராயுதத்தை தூக்கிட்டு யுத்தம் பண்றதுக்கு வர சொல்லு. அதுலேருந்தே தெரியும் அசுரர்கள் எந்த அளவுக்கு பலவான்மார்களாக்கும் அப்படிங்கிற விஷயம் அந்த தேவேந்திரனுக்கு. 14வது ஸ்லோகம். அஹல்யாஜார விஜ்ஞாதம் பலம் தே சுரசங்கபா யுத்யஸ்வ வ்ரஜவா காமம் யத்ரதே ரமதே மனா. ஒருத்தரோட மனச இன்சல்ட் பண்ணி உடைக்கிறத, அவனோட பலமெல்லாம் பாதி போயிடும். அந்த டெக்னிக் உபயோகிச்சுட்டாக்கும் இங்க மகிஷன் தூதன் கிட்ட சொல்ற. அங்க போயிட்டு நீ என்ன கூப்பிடணும் தெரியுமா அந்த தேவேந்திரனை? அஹல்யாஜாரா அப்படின்னு கூப்பிடு. அஹல்ய திருட்டுத்தனமா பிராபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினவனே அப்படின்னு கூப்பிடு. அவனுக்கு ரொம்ப ஷெய்ம் ஆயிடும், மனசு தளரும், யுத்தம் பண்றதுக்கு யோசனை பண்ணுவேன். എന്നിട്ട് சொல்லு, தேவர்களோடு அதிபதியாயிருக்கிறவனோட பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியும். என்னோட முன்னோர்கள் எல்லாம் உன்னை ரொம்ப தோக்கடிச்சிருக்கா. அதனால அசுரர்களோட யுத்தத்துக்கு, அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு உனக்கு திராணி இல்லை. அசுரர்களோட பலத்துக்கு ஈக்குவல் கிடையாது உன்னோட பலன். யுத்தம் பண்ணு, அப்படி இல்லைன்னா உனக்கு மனசுக்கு எங்க பிடிக்கிறதோ அந்த இடத்துக்கு நீ பொக்கியோ. எங்க வேணாலும் நீ பொக்கலாம். பாதாள லோகத்துக்கே போகணும்னொന്നും இல்லை. மனுஷலோகமாயிருக்கிற பூமிக்கு வேணுமானாலும் போ. ஆனா இந்த தேவேந்திரன் அப்படிங்கிற சிம்ஹாசனத்திலேருந்து, தேவேந்திரன் உட்கார கூடின சிம்ஹாசனத்திலேருந்து நீ இறங்கினானா
எங்களோட அசுர சக்கரவர்த்தியாயிருக்கிற மகிஷன் தேவேந்திரனாயிட்டு இங்க ஸ்தானம் ஏத்துக்குவர். அப்ப அந்த சிம்ஹாசனத்துல நீ உட்காரற வரைக்கும் அவரால வந்து உட்கார முடியாது, உன்னோட மடியிலொന്നും ஏறி உட்கார முடியாதே. அதனால ஒன்னு நீ யுத்தம் பண்ணு, இல்லைனா இந்த தேவலோகத்தை விட்டு ஓடிப்போ, இப்படியாக்கும் நீ சொல்லணும் அப்படின்னு மகிஷன் தூதனுக்கு சொல்லி அனுப்புறார். ஒரு மெசஞ்சர் ஆயிட்டு தேவேந்திரனோட முன்னால போய் தைரியமாயிட்டு நீ பேசு, இப்ப நமக்கு அதுக்கான தெம்பு இருக்கு, மனோபலம் இருக்கு, சரீர பலம் இருக்கு, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்றார். அதனால வியாச உவாஜா 15வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தஸ்ய சக்ர க்ரோத சமன்வித உவாஜ தம் நிருபஸ்ரேஷ்டா ஸ்மித பூர்வம் வஜஸ்ததா. மகிஷனோடு தூதனோடு வாக்குகளை கேட்டு கோபம் வந்த தேவேந்திரன் கோபத்தை அடக்கிண்டு புன்னகையோடு கூடிட்டு தூதன் கிட்ட சொன்னார், தூது வந்தவாளை துரோகிக்கப்படாது, அடிக்கப்படாது, அவளை கொல்லப்படாது, இப்படின்னு எல்லாம் நியமம் இருக்கு. அதனால கோபத்தை அடக்கிண்டு கண்ட்ரோல் பண்ணிண்டு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு புன்னகையோடு கூடிட்டு இப்படி பதில் சொன்னார் தேவேந்திரன். 16வது ஸ்லோகம். ந ஜானேஹம் சுமந்தாத்மன் யதஸ்த்வம் மததர்பிதா சிகில்சாம் சங்கரிஷ்யாமி ரோகஸ்யாஸ்ய பிரபோஸ்தவா. ரெஸ்பெக்டோடு கூடிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனா கோபத்தை வெளியில பிரகடனப்படுத்தாதைக்கு சொன்னார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாக்கும் இந்த ஸ்லோகம் நம்மள தெரியப்படுத்துறது. டேய் முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் தேவேந்திரன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். நீ என்னத்துக்காக்கும் இப்படி அகங்காரம் காட்டுறாய்ன்னு எனக்கு தெரியாது, பிரபுவாயிருக்கிற உன்னோடு இந்த நோய்க்கு நான் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் தேவேந்திரன் தூதன் கிட்ட. 17வது ஸ்லோகம். அத பரம் கரிஷ்யாமி மூலஸ்யாஸ்ய நிகிருந்தனம் கச்ச தூதத் ததா ப்ரூஹி தஸ்யாக்ரே மம பாஷிதம். உனக்கு வந்த நோய், அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் செய்யறேன். நோயோடு லட்சணங்களையாக்குமே நீ காட்டுறாய், அதுக்கப்புறமா அந்த நோயை நான் வேரோட புழுதெடுத்துக்கிறேன். நமக்கு பல பல நோய்கள் எல்லாம் வரும். ஒரு தலைவலி வந்தா നമ്മൾ அதுக்கான ஒரு பெயின் கில்லரை போட்டுண்டா வலி குணமாகும், கொஞ்சம் கழிஞ்சா மறுபடியும் அந்த தலைவலி வரும். ஒரு பனி வந்தானா பனிக்கு ஒரு பாராசெட்டாமோளை போட்டுண்டா பனி கொஞ்ச நேரத்துக்கு அமைதி ஆகும், அப்புறம் மறுபடியும் வரும். அப்போ அதனோட காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது என்ன வைரஸாலியாக்கும் அந்த பனி உண்டாச்சு அப்படிங்கிறத காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணினாதான் அந்த நோய் குணமாகும். நோய் குணமாயி அதுக்கப்புறம் அந்த பனி அங்கே வராது. அப்போ மூல காரணமாக இருக்கிற நோயை துரத்தினாதான் அதனோட லட்சணங்களாக இருக்கிற தலைவலியும் பனியும் இருமலும் எல்லாம் போகும். அதே மாதிரி உன்னோடு சூக்கேடு நான் இப்ப தீர்த்து தரேன். அதுக்கப்புறமா முதல்ல அந்த அகங்காரத்தோட காரணத்தை முதல்ல இல்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த காரணத்தையும் நான் இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லுறார் தேவேந்திரன். டேய் டேய் மகிஷன் அப்படிங்கிற அசுரனோடு தூதா, நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு.
உன்னை டெய் கூப்பிட்டதும் ஒன்னையல்ல அந்த அசுரனையாக்கும். உன்னோட நோயை குணமாக்கி தரேன்னு சொன்னதும் உங்ககிட்ட கிடையாது, உன்னோட தலைவனாயிருக்கிற அசுரன் கிட்டையாக்கும். முட்டாள் அப்படின்னு நான் கூப்பிட்டதும் ஒன்ன கிடையாது, உன்னை அனுப்பிவிட்டானே ஒருத்தன் அவனே ஆக்கும். அதனால நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு. நீ தூதாக்கமே வந்திருக்காய், உன்னை கொல்லொന്നും மாட்டேன், உன்னை துரோகிக்கவும் மாட்டேன். அவன் என்ன சொன்னானோ அதே அக்குமே நீ இங்க வந்து வீரவாதம் முழக்கிறாய். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே போய் நீ அவங்கிட்டையும் சொல்லு. 18வது ஸ்லோகம். शिष्टैर्धूतान हन्तव्यास्तस्मात् त्वां विसृजाम्यहं युद्धे च चेत् समागच्छ त्वरितो महिषीसुधा. നല്ല നല്ല ആളുകൾ ആരും ദൂത് പറവാളെ കൊല്ല മാട്ടാ, அதனால நான் உன்னை கொல்லாம விடுறேன். டேய் டேய் எரும மாடோடு பையா, யுத்தம் செய்யணுமானா வேகம் இப்புறம் வா இப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்கிட்ட போய் சொல்லு. 19வது ஸ்லோகம். ஹயாரே த்வத்பலம் ஞாதம் த்ரிணாசஸ்த்வம் ஜடாக்ருதி ஸ்ருங்கயோஸ்தே கரிஷ்யாமி சுத்ருடம் ச சராசனம். ஹயசத்ரோ குதிரைகளோடெல்லாம் சத்ருவாயிருக்கிறவனே, உன்னோட பலம் எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். புல்லத்துங்கிற ஜந்துவாக்குமே நீ, உன்னோடு கொம்புகளால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லு உண்டாக்குவேன். இதையும் நீ அவங்கிட்ட போய் சொல்லு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உன்னோட தலைவனான மகிஷன் கிட்ட நீ போய் சொல்றதுக்காக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எரும மாடோடு புள்ளே, புல்லத்துங்கிறவனே, குதிரையோடு சத்ரு இப்படின்னெல்லாம் நான் கூப்பிடுறது ஒன்ன கிடையாது, உன்னோட தலைவனாயிருக்கிற மகிஷனை. அவனோட கொம்புகளால நான் நல்ல ஸ்ட்ராங்கான ஆயுதம் உண்டாக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தை நீ அவங்கிட்ட போய் சொல்லு. 20வது ஸ்லோகம். தர்ப்ப ஸ்ருங்க பலாத்தேஸ்தி விதிதம் காரணம் மயா விஷாணே தே பரிச்சித்வா சம்ஹரிஷ்யாமி தத்பலம். உன்னோட கொம்புக்கு நல்ல பலம் இருக்கு, அதனாலேயாக்கும் நீ அகங்காரத்தோடு கூடி இருக்காய் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். கொம்பரண்டையும் முறிச்செடுத்து உன்னோட அகங்காரத்தை நான் இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு இந்திரன் கர்ஜனை பண்ற மாதிரி சொல்றார். நான் சொல்ற இந்த விஷயங்களையெல்லாம் போய் நீ உன்னோட மகிஷன் கிட்ட போய் சொல்லு தூதா அப்படின்னு. 21வது ஸ்லோகம். யத்பலேனாதிபூர்ணஸ்த்வம் ஜாதோசி பலதர்ப்பிதா குஷலஸ்த்வம் ததாகாதே ந யுத்தே மகிஷாதமா. உன்னோடு அகங்கார பலத்தால கொம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் அப்படிங்கிற அகங்கார பலத்தாலேயாக்கும் உன்னோடு இந்த ஆரையும் கூசாத திமிர்ப்பு. டேய் டேய் மகிஷன் அப்படிங்கிற அதர்மம் செய்யறவனே, அந்த கொம்புகள் வெட்டி எடுத்துருவேன். அந்த கொம்புகளை வெட்டி எடுக்கிறதுக்கு அல்லாதக்கு உனக்கு
யுத்தம் செய்யறதுக்கு ஒன்றும் எபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை. என் கையால அந்த கொம்புகளை வெட்டி எடுத்துடுவேன், அவ்வளவுதான் உன் பவர். அந்த கொம்புகள் போயிடுத்து அப்படின்னாக்கா உனக்கு அப்புறம் பிராணி அப்படிங்கிறது இருக்காது. அந்த கொம்போடு பலத்திலேயாக்குமே நீ இப்படி அகங்காரம் காட்டுறாய். அந்த கொம்புனால உனக்கு அரையாதும் வெட்டலாம், குத்தலாம், இதெல்லாம் தான் செய்ய முடியும். அல்லாதக்கு உன்னால யுத்தம் ஒன்றும் பண்றதுக்கு சாதிக்காதுடாடே. இப்படியெல்லாம் இந்திரன் மகிஷனோட தூதன் கிட்ட சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். அதாக்கும் 22வது ஸ்லோகம். வியாச உவாஜா இத்யுக்தோசௌ சுரேந்திரேண சதூதஸ்துரிதோ கதா ஜகாம மகிஷம் மத்தம் பிரணம்ய பிரத்யுவாஜஹ. தேவேந்திரன் இப்படி சொன்னதை கேட்ட தூதன் அதி சீக்கிரமா அங்கேருந்து போனான். மகிஷனோடு கிட்டக்க வந்து மகிஷனை நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன நடந்தது அந்த தேவலோகத்துல அப்படிங்கிறத சொன்னான். தூதன் சொல்லற மாதிரியே இங்க வர்ணிக்கப்படுறது அப்படிங்கிறதுனால தூத உவாச்சா. 23வது ஸ்லோகம். ராஜன் தேவாதிப காமம் நத்வாம் விகணயத்யசௌ மன்யதே ஸ்வபலம் பூர்ணம் தேவ சைன்ய சமாவிருதா. அசுரர்களோடெல்லாம் ராஜாவே உங்களுக்கு நமஸ்காரம். அந்த தேவர்களோடு ராஜா நான் சொன்னதை ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. தேவ சைன்யங்களோடு கூடி இருக்கிற அவருக்கு ரொம்ப ரொம்ப பலம் இருக்கு அப்படின்னு அவரு நினைக்கிறார். 24வது ஸ்லோகம். யதுக்தம் தேன மூர்கேன கதமன்யத்ப்ரவீம்யஹம் பிரியம் சத்யம் ச வக்தவ்யம் ப்ருத்யேன புரத பிரபோ. புத்தியில்லாத அவன் மூர்க்கன். அவன் சொன்னது என்ன வாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ராஜாவே. என்ன சொல்லறது? பிரபுவாயிருக்கிற உங்களோட முன்னால தாசனாயிருக்கிற நான் உண்மையான விஷயங்களையாக்குமே சொல்லண்டது. அங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லறேன். ராஜாவை கோபமூட்டுற மாதிரி ஒன்றும் சொல்லவும் முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை, அங்க என்ன நடந்ததோ அப்படியே நான் சொல்லிடுறேன். 25வது ஸ்லோகம். பிரியம் சத்யம் ச வக்தவ்யம் பிரபோரக்ரே சுபேச்சுனா இதி நீதிர் மகாராஜா ஜாகர்த்தி சுபகாரிணி. நல்லது வரணும் அப்படின்னு நினைக்கிற ராஜாவோடு முன்னால உண்மையான விஷயங்களை சொல்லத்தான் வேணும். இதாக்குமே அசுர ராஜாவா இருக்கிற மகிஷா நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசப்படாது அப்படின்னு. அதன்படி நான் அங்க என்ன நடந்ததோ அதை நான் சொல்றேன்.